கதைப்போம் வித் விக்ஸின் அன்பு வணக்கங்கள். கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இது சுட்டி கதைகள் நேரம். தங்க எச்சமிடும் பறவை. வெகு காலத்துக்கு முன்னாடி மலை அடிவாரத்துல ஒரு பெரிய மரத்துல அழகான பறவை ஒன்று வசிச்சு வந்துச்சு. அது அதிசயமான ஒரு பறவை. அதன் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய எச்சம் நிலத்துல விழுந்துச்சுன்னா தங்கமா மாறிடும். ஒரு நாள் வேடன் ஒருவன் அந்த பறவை வசித்து வந்த அந்த மரத்தோட அடியில ஓய்வெடுக்க உட்கார்ந்திருந்தான். அங்கு நிலத்துல கடந்த அந்த தங்க எச்சத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மேல மரத்துல பார்த்தான். அங்க அந்த பறவை இருப்பதையும் பார்த்துக்கிட்டான். உடனே அவனுக்கு புரிஞ்சுது, இந்த பறவையோட எச்சம் தான் நிலத்துல விழுந்ததும் தங்கமா மாறுதுன்னு நினைச்சுக்கிட்டான். நேரத்தை வீணாக்காம அந்த பறவையை பிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சான். வீட்டுக்கு திரும்பும்போது வேடனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த பறவை என் கையில இருக்கிறது அபாயம் போல தோணுது. அதனால விலை உயர்ந்த அந்த பறவையை தன்னிடம் இருப்பது அரசருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையே வந்துடும். எனவே மறுநாள் வேடன் அந்த பறவையை கொண்டு அரசனுக்கு பரிசா கொடுத்தான். அந்த பறவையின் விசேஷ குணத்தையும் அரசருக்கு எடுத்துரைத்தான் அவன். வேடனோட இந்த நல்ல குணத்திற்காக அரசன் அவனுக்கு கை நிறைய பரிசுகளும் கொடுத்தாரு. இதை பார்த்து கொண்டிருந்த மந்திரிகள் அரசர்கிட்ட சொன்னாங்க, அரசே, ஒரு முட்டாள் வேடன் கூறுவதன் எப்படி நீங்க நம்புறீங்க? நம் நாட்டுல இது வரைக்கும் ஏதாவது ஒரு பறவை தங்க எச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அரசன் தான் ஏமாற்றப்பட்டு இருப்பதாக எண்ணி நினைச்சி அந்த பறவையை கூண்டுல இருந்து வெளியே திறந்து விட்டார். வெளியே வந்த அந்த பறவை ஒரு கதவன் மேல உட்கார்ந்துக்கிட்டு எச்சம் போட்டுது. அந்த எச்சம் தரையில விழுந்ததுமே தங்கமா மாறிச்சு. அதை பார்த்த உடனே அரசனும் மந்திரிகளும் திகைச்சு போனாங்க. அந்த பறவை அங்கிருந்து பறந்தும் போச்சு. அப்போ அந்த பறவை யோசிச்சது, ஒரு வேடன் பிடிக்கும் அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்கேன். என்ன அரசனிடம் கொண்டு ஒப்படைத்த வேடனும் ஒரு பெரிய முட்டாள் தான். அது மட்டும் இல்லை, என்னை கூண்டிலிருந்து வெளியே திறந்து விட்ட அரசனும் அந்த மந்திரிகளும் கூட அதற்கு மேல் ஒரு பெரிய முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பறந்து போச்சு. இதனுடைய நீதி என்னதுன்னா, சில நேரங்களில் பெரிய புத்திசாலிகள் கூட முட்டாளா ஆகிடுவாங்க. இதுதான் இதனோட நீதி.